ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாகவே தாய்லாண்டோட லாஸ்ட் டே, தட் இஸ் 2 days பிஃபோர் நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி. ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு இடத்துக்கு போனாலே என்ன செய்வோம், ஷாப்பிங் பண்ணுவோம். அப்போது ஷாப்பிங்க்கு ஃபஸ்ட்டு நாங்கள் சூஸ் பண்ண இடம்னு பார்த்தீங்கன்னா சைனா டவுன். ஸோ சைனா டவுனில் குட்டி குட்டி ஸ்டால்ஸ் நிறையா இருந்தது, நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்தது. பட் நாங்கள் எதுவும் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணல. அப்புறம் கிளம்புற நேரத்தில் ஸ்டொமக் அப்செட் ஆகக்கூடாது, இது ஃபுல்லாக டேட்ஸ் வச்சுருக்காங்க. இதை பார்த்தா எனக்கு நம்ம ஊரில் அந்த கையில் மாட்டி சாப்பிட்ற அப்பளம் மாதிரி முன்னாடி சின்ன வயசில். இது பாருங்க, கருவாடு, வெரைட்டிஸ் ஆஃப் கணவாய் கருவாடு, தட் இஸ் குட். இது ரால் கருவாடு, ப்ரான்ஸ். நாங்களும் சுற்றி பார்த்தோம். எங்களுக்கு எதுவும் தேவையான பொருள் ஒன்று எங்களுக்கு தேவையாக இருக்கணும், இல்லை ஹோட்டலுக்கு தேவையாக இருக்கணும், ரெண்டுமே எதுவும் சிக்கலை. ஸ்ட்ரீட் ஃபுட்டும் ட்ரை பண்ணல. ஸோ அப்படியே கிளம்பியாச்சு. சைனா டவுன் லைஃப் இல்லை நமக்குன்ட்டு. அடுத்து நாங்கள் போன இடம்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம்னு சொல்லி ஒரு இடம். பிளாட்டினம் மார்க்கெட் அதை சொல்லி நைட் மார்க்கெட், டே டைம் மார்க்கெட் எல்லாமே இருக்குது. அதில் இது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ஷாப்பிங் மால். அந்த பிளாட்டினம் ஷாப்பிங் மாலுக்கு வெளியவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸ் தான். இந்த நம்பர் ஆஃப் ஸ்டால்ஸ் இருக்குது. வேணுங்கிற ஐட்டம் வாங்கலாம். நாங்கள் எங்களுக்கு வந்து என்ன வாங்கினோன்னா, மத்தியானம் பசி வந்துடுச்சு. ஸோ ஒரு முட்டை ரொட்டி வாங்கி, அடுத்து ஒரு ஐஸ் காஃபி வாங்கி, ப்ளஸ் இதில் வந்து ஒரு சாஸ் எடுத்து கொடுத்தாங்க, நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. லேடிஸ் தான் ரன் பண்ணுறாங்க அந்த குட்டி ஷாப்பை. நீட்டாக செய்கிறாங்க. நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் அடுத்து பார்த்தா வெரைட்டி ஆஃப் நட்ஸ். அப்படியே டேஸ்ட் பண்ணிவிட்டு டீ, ஐஸ் டீயும் ஐஸ் காஃபியும் அப்படியே குடிச்சிட்டு ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோம். இனி வேறு என்ன வாங்கி சாப்பிட முடியும்? ஃபுல் ஸ்டொமக் சாப்பிட்டா அப்புறம் நடக்க முடியாது, ஷாப்பிங் பண்ண முடியாது. அதான் நாங்கள் லைட் ஃபுட்ஸாக எடுத்தோம். இவங்கள்ட்ட பார்கெயின் நம்மால் நடந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாரு. எனக்கு பிடிச்சது இந்த ஊரில் அவங்களோட மேங்கோஸ் தான். சும்மா ஒரு இது இல்லாமல் சூப்பராக இருக்குது. பார்க்கவும் சரி, சாப்பிடவும் சரி. கட் பண்ணி கொடுக்குறப்ப கவனிக்கவே இல்லை. இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டே வரேன். அப்படியே இது ஃபுல்லாக சீ ஃபுட் ஐட்டம்ஸ். சரின்னு சொல்லிட்டு மால்குள்ளே போனோம், பிளாட்டினம் ஷாப்பிங் மாலுக்கு. சரி, ட்ரெஸ்ஸாவது வாங்குவோமேன்னு ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஓடி வந்துட்டோம் வெளியே. ரஃப் யூஸுக்கு எடுக்கலான்ட்டு போனால் அது எல்லாம் கிளாத்து ஒர்த் இல்லை. பட் அது ரஃப் யூஸ்க்கு மாதிரி இல்லை.
ப்ரைஸ் எல்லாம் டூ மச். பட்டினம் ஃபேஷன் மால் பக்கத்துலேயே இந்திரா ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன்ஸ். அங்கே தான் நீங்கள் பார்க்கலாம். இங்கே கூட மிக்சட் நம்பர் ஆஃப் மலேசியன்ஸ், தாய் இப்படி பார்க்கலாம். பட் அங்கே ஃபுல்லாகவே இந்திரா ஸ்கொயரில் இந்தியன்ஸ் மட்டும்தான். எல்லாமே ஷாப்பிங், அஃபோர்டபுள் ரேட். நம்ம டெய்லி யூஸ்க்கு எடுக்கிற கிளாத் எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ இந்திரா ஸ்கொயர் நான் வீடியோ எடுக்கலை. ஆஸ் யூஷுவல் சந்திரமுகியாக நம்ம மாறி எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தாச்சு. வெளியே வந்தால் உங்களுக்கு இந்தியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. சரவண பவன், மெட்ராஸ் கஃபே. ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணது மெட்ராஸ் கஃபேயில் ட்ரை பண்ணோம். அண்ட் தென் சரவண பவனில் மீல் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மீல்ஸு. ஸோ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்கிற தாய்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் வந்தால் ட்ரிப்பே கம்ப்ளீட் ஆகாது இல்லையா? ஸோ அதையும் ட்ரை பண்ணிவிட்டு சிரிப்பாக இருக்குது அந்த ஆட்டோவில். பட் அதுக்கும் கிராப் புக் பண்ணி போகிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. நைட்டு அப்படியே ஜோட் ஃபேர் நைட் மார்க்கெட் போயிட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பியாச்சு ஊரை பார்த்து ஏர்போர்ட்டில். டைம் எப்படி போச்சு? டைம் அவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு. 10 days ட்ரிப்புங்கிறது. ஷெட்யூல் போட்டு இப்போ டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் புக் பண்ணிங்கன்னா ஷெட்யூல் போட்டு இங்கே இத்தனை மணிக்கு போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இங்கே நாங்களாக எல்லாமே டிசைட் பண்ணி போகிறது. ட்ராவல்ஸில் வெறும் டிக்கெட் மட்டும்தான் எடுத்தோம். ஸோ டெய்லி ரொட்டீன் பிளான் வந்து எங்களோடது. ஏன்னா அப்போ தான் நம்ம நிம்மதியாக நமக்கு ஏற்ற மாதிரி தூங்கி எழுந்திரிக்கலாம், சாப்பிடலாம். இல்லாட்டி அவங்களோட ஷெட்யூலுக்கு நம்ம ஓடிட்டுருக்கணும். இதுதான் எனக்கு அந்த ஏர்போர்ட்லேயே பிடிச்சது. பார்க்கடல் அதை அப்படியே சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் கூட இப்படி டிசைன் பார்க்கல. இவங்க சூப்பராக இருந்தது. ப்ளஸ் முக்கியமானது எனக்கு பிடிச்சதே இங்கே ஒரு ஸ்ட்ரீட்டில் நம்ம பிள்ளையாரை பார்த்தேன். அப்படியே ஊரை பார்த்து கிளம்பியாச்சு.